ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலங்குடைய பால் மட்டும் கருப்பு நிறத்தில் இருக்குமா? அது எந்த விலங்கு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். மனிதர்கள் மட்டுமின்றி ஆடு, மாடு, ஒட்டகம், சிங்கம், புலி என பெரும்பாலான மிருகங்கள் பால் ஊட்டிகளாக உள்ளன. மனிதர்களின் வாழ்க்கையில் பால் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிறந்த குழந்தை முதல் முதியவர்கள் வரை பாலை தங்களது அன்றாட வாழ்வில் உட்கொள்கிறார்கள். ஏனென்றால் ஊட்டச்சத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் பால் மிகவும் அவசியம். மனிதர்கள் குழந்தையாக இருக்கும்போது தாய் பால் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் சற்று வளர்ந்ததும் ஆடு அல்லது மாட்டுப்பால் கொடுக்கப்படுகிறது. மனிதர்கள் மட்டுமின்றி ஆடு, மாடு, ஒட்டகம், சிங்கம், புலி என பெரும்பாலான மிருகங்கள் பாலூட்டிகளாக உள்ளனர். உலகில் சுமார் 6400 பாலூட்டிகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இது சிறப்பு அல்ல. சிறப்பு என்னவென்றால், இந்த 6400 பாலூட்டிகளில் ஒரு விலங்கு மட்டும் கருப்பு நிற பாலை தரும். இதை கேட்க உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஒரு பாலூட்டி கருப்பு நிறத்தில் பால் தருகிறது. கருப்பு நிறத்தில் பால் தரும் விலங்கு கருப்பு காண்டாமிருகம்தான். இவை ஆப்பிரிக்கா கருப்பு காண்டாமிருகம் என அழைக்கப்படுகின்றன. இந்த வகை காண்டாமிருகத்தின் பாலின் 0.2% மட்டுமே கொழுப்பு உள்ளது. தண்ணீர் போல இருக்கும் காண்டாமிருகத்தின் பால் கருப்பு நிறத்தில் தான் இருக்குமாம். கருப்பு காண்டாமிருகங்களால் 4 முதல் 5 வயது வரை மட்டுமே இனப்பெருக்கம் செய்ய முடியும். அவை 1 வருடத்திற்கு மேலாக கர்ப்பமாக இருக்கும். இவை ஒரு முறை ஒரு குட்டியை மட்டுமே ஈனுமாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.